Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். அண்ணாமலையோ அல்ல பாஜகவோ தாவேக்காவை கடுமையா எதிர்க்கல வச்சுக்கோங்க, சாஃப்டா போறாங்க வச்சுக்கோங்க, அது வந்து விஜய்க்கு தான் பிரச்சனை. அவர் பி டீம் சொல்றதுக்குன்னு வசதியா இருக்கும். ஒன்னு தயிர் சாதமாரு, இல்லைன்னா ரச சாதமாரு, இல்லைன்னா சாம்பார் சாதமாரு. மொத்தத்துல அண்ணாமலைக்கு பிடிக்காத சாதத்தை அவர் வச்சிருக்காருன்னு தெரியுது நமக்கு. அவர் தமிழ் தேசியமும் பேசுறாரு, திராவிடமும் பேசுறாரு. ஆனா நீங்க திராவிடத்தை மட்டும்தான் சொல்றீங்க. அவர் தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னதை பத்தி மறந்துறீங்க. தாவேக்கா அல்லது அதிமுக அல்லது பாஜக இவங்களுக்குலாம் ஒரு லட்சியத்துல ஒன்னா இருக்காங்க. திமுகவை அகற்றணுன்றதுல உறுதியா இருக்காங்க. ஆனா அவங்க 2-3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர முடியாத லெவல்ல இருக்காங்க. ஆக்சுவலா அதானி வந்து ஸ்டாலினை சந்திச்சாரா? விசாரிங்க, மொத்தமா விசாரிங்க, மாநிலங்களை விசாரிங்க. அவன் அதானி கொடுத்தான் கரெக்ட். இடையில தரகு வேலை பார்த்தது யாரு? மத்திய அரசு. அப்போ உன்னை விசாரிக்க வேண்டாமா? 4 வருஷத்திலேயே வந்து துணை முதல்வர் பதவி உதயநிதிக்கு வரும்போது எங்க தலைவர் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு கேட்டாரு. ஆமா, அதுக்கெல்லாம் திரும்ப அவர்கள் பொறுமை காத்தாரு, அமைதி காத்தாரு, எதிர்ப்பு தெரிவிக்கலையே. எங்க தலைவர் முதல்வர் ஆகணும்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உதயநிதி முதல்வர் ஆயிட்டான்னு சொல்லி கேட்கறதுலாம் பிரச்சனை. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் திமுகவை ஒழிக்கணும்னு தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அப்படி ஒரு விஜய் ஆரம்பிச்சு அவர் பேசுற லெவல்ல அந்த கூட்டத்துல போய் எப்படி திரும்ப கலந்துக்க முடியும்? நாங்க திமுக கூட்டணி கட்சியிலாங்க இருக்கோம். இது வந்து புத்தக வெளியிட்டு விழா, இது மரியாதை நிமித்தம் வந்தா அப்படி கூட சொல்லலாம். ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் சார். இந்த காலத்துல இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் இதெல்லாம் வந்து யாரும் அப்படி கலந்து போறதுக்கெல்லாம் ரெடியா இல்லை சார். எல்லாமே இங்க அரசியல் சார். ரஜினிகாந்தை வந்து சினிமாவை பத்தியும் அரசியலை பத்தியும் சீமான் 2 மணி நேரம் பேசியிருந்தாரு. இப்போ அதை பத்தி 1.5 வாரம் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம்ல. ரஜினி மாதிரி ஆட்கள் கழுவுற மீன்ல நடுவுற மீன் மாதிரி அவரெல்லாம் சீமானுக்கு அவர் வந்து உதவி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவரும் தரகு வேலை பார்க்க வேண்டிய, புரோக்கர் வேலை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஒரு பக்கம் வெள்ளச்சேதாரம் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காரு. எப்படி சார் நம்ம அரசியல் கிளம்பி சூடு பிடிக்குமா? அப்படி சார் நேற்று வந்தவொடனே பாத்தீங்கன்னா விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒன்னு தயிர் சாதமாரு, இல்லைன்னா ரச சாதமாரு, இல்லைன்னா சாம்பார் சாதமாரு, 3 ஒன்னா கலந்து கிச்சடி பாலிடிக்ஸ் பண்ண என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? மொத்தத்துல அண்ணாமலைக்கு பிடிக்காத சாதத்தை அவர் வச்சிருக்காருன்னு தெரியுது நமக்கு. அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு அந்த சாதம் பிடிக்கல, அவருக்கு அந்த சாதம் பிடிக்குது. உங்களால அந்த சாதத்தை சாப்பிட முடியாது. அவர் தமிழ் தேசியமும் பேசுறாரு, திராவிடமும் பேசுறாரு. ஆனா நீங்க திராவிடத்தை மட்டும்தான் சொல்றீங்க. அவர் தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னதை பத்தி மறந்துறீங்க. 2த்தையும் சேர்த்து தான் அவர் சொல்றாரு அவரு. ஆனா உங்களோட திராவிடத்தை பற்றின உங்கள் வெறுப்பு தான் உங்கள் பேச்சில் வெளிப்படுது. ஆக்சுவலாக அதை வச்சு தான் நீங்கள் விஜயை தாக்குறீங்க. விஜய் வந்து மற்ற திராவிட கட்சிகள் மாதிரி தான் சொல்கிறீங்க. விஜய் ரொம்ப தெளிவாக அவரோட கொள்கையை சொல்லிட்டார் சார். எனக்கு வந்து கொள்கை ரீதியான எதிரி பாஜக. அதனால் இனிமேல் நீங்கள் அவரை வந்து எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கீங்க. நீங்கள் அவரை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணலைன்னா விஜய்க்கு தான் பேர் கிடும். பி டீம், பாஜகவோட பி டீம். அவரோட அண்ணாமலையோ அல்ல பாஜகவோ தாவேக்காவை கடுமையாக எதிர்க்கல வச்சுக்கோங்க, சாஃப்டா போறாங்க வச்சுக்கோங்க, அது வந்து விஜய்க்கு தான் பிரச்சனை. அவரை பி டீம் சொல்றதுக்குன்னு வசதியா இருக்கும். இப்போ எப்படி அதிமுக பாஜகவோட க்ளோஸா போயிடும் அப்படி நம்ம அதிமுகவை பாஜக விமர்சிக்குதா? நேற்று கூட அண்ணாமலை நேற்று வந்ததுலேருந்து இன்னைக்கு இறங்குறதையும் பாஜக அதிமுக பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா? ஒன்றும் சொல்லலை. அவங்க கதவை திறந்து வச்சிருக்காங்க. அதனால சொல்லலை. 3 மாசம் அந்த கமிட்டி போட்டாங்களோ ஏதாவது சொன்னாங்களா? சொல்லலை, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாஜக அதிமுகவோட கூட்டணி சேர முடியுமான்னு ஒரு ஆராய்ச்சியில் இருக்காங்க. ஆனால் தாவேக்காவோட நீங்கள் கூட்டே சேர முடியாது பாஜக. அப்போ நீங்கள் தாவேக்காவை விமர்சிங்க. ஆனால் விஜய் வந்து அக்டோபர் 28க்கு அப்புறம் வெளியிலேயே தலை காமிக்கல. அது இதுன்னா இனிமேல் தாவேக்கா அவர் எவ்வளோ சீரியஸாக விமர்சிப்பாரு இனிமேல் தான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வெளியே தலைகாட்டல அப்படிங்கிறாங்களே சார். அது உண்மைதானே? அது உண்மைதானே. அவங்க அந்த இவங்களெல்லாம் விவசாயிகள்லாம் கூப்பிட்டு இது விருந்தெல்லாம் வச்சாரு, அதெல்லாம் பண்ணினாரு. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் வந்து அடுத்த படத்தில் அவர் பிஸியாக இருக்காரு. அது முடிச்ச உடனே வருவார். உள்ள மீட்டிங்லாம் நடத்திட்டு இருக்காரு. பூத் லெவல் கமிட்டிலாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு அவங்க இன்டர்னல் மீட்டிங்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால் வந்து ஒரு பிரமாதமான மாநாடு நடத்தி காமிச்சிட்டாரு. அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் எடுக்காத இருக்காரு.
அண்ணாமலை இப்போதான் ஊர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் தாவேக்காவை எப்படி விமர்சிக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். தாவேக்கா அல்லது அதிமுக அல்லது பாஜக இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு லட்சியத்தில் ஒன்றா இருக்காங்க. திமுகவை அகற்றணுன்றதுல உறுதியாக இருக்காங்க. ஆனால் அவங்க 2 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர முடியாத லெவலில் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இதுவே வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜான ஒரு விஷயம். இதை தாண்டி அவங்க வந்து திமுகவை ஒழிக்கணும், நம்ம 3 பேரும் ஒன்றுபடணும், இல்லை அதிமுகவும் பாஜகவும் ஒன்றுபடுறது இயல்பான ஒரு விஷயமா இருக்கலாம். அதிமுகவும் தாவேக்காவும் கூட ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் தாவேக்காவும் பாஜகவும் ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக. அப்படி இருந்ததுன்னா வந்து விஜயோட ஓட் பேங்கே காலி ஆகிடும். கண்டிப்பா திமுகவுக்கு போகிற ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் எடுக்கலாம்னு விஜய் நினைக்கிறார். அது காலி ஆகிடும் சுத்தமாக. அப்போ திமுக கூட்டணிக்கு இன்னும் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி ஆன்டி டிஎம்கே ஓட்டு இருக்குல்ல, டிஎம்கேவை நீங்கள் எழுத்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்டு வரும். ஸோ இவருடைய அண்ணாமலையோட ஒரே நோக்கம் என்னவா இருக்குன்னா, என்னவா இருக்க முடியும்னா, அது விஜயோ இல்லை அதிமுகவோ இவங்களெல்லாம் கண்டுக்க வேண்டாம். நம்மளுடைய அடி நேராக வந்து திமுக தான். திமுகவை பற்றி நம்ம என்ன வேணால் சொல்லலாம். அது டங்ஸ்டன் விவகாரமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும், அதானி விஷயமா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம குறி திமுக தான். நம்ம கவர்மெண்ட்டை பற்றி ஒன்றும் கண்டுக்க வேண்டாம். அதாவது அதானி விஷயத்திலேயே, இந்த மின்சார விஷயத்திலேயே மத்திய அரசோட ரோலே கேள்விக்குறியாக இருக்குது. ஆமாம், மத்திய அரசோட ரோலே கேள்விக்குறியாக இருக்குது. எப்படின்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அவன் தான் தரகு வேலை பார்த்துருக்கான். அந்த மாநிலத்தோடு இருந்து அவன் தான் தரகு வேலை பார்த்துருக்கான். அப்போ உன் ரோல் என்ன? உன்னை பற்றி விசாரிக்க வேண்டாமா? மத்திய அரசை பற்றி விசாரிக்க வேண்டாமா? மாநில அரசை பற்றி விசாரிங்கப்பா. தப்பு பண்ணால் எவனாக இருந்தாலும் மாட்டிக்க வேண்டியதான், விசாரிங்க. அதானி கொடுத்தான்றது அமெரிக்கா சொல்கிறான். அவன் அதானி கொடுத்தான் கரெக்டு. இடையில தரகு வேலை பார்த்தது யாரு? மத்திய அரசு. மத்திய அரசு. அப்போ உன்னை விசாரிக்க வேண்டாமா? உன்னையும் தானே விசாரிக்கணும். நீ சும்மா மாநில அரசு ஆந்திராவை விசாரிக்கிறேன், இல்லை தமிழ்நாடு விசாரிக்கிறேன், இல்லை அப்போ உங்கள் பாஜக அரசு வந்து அதானிட்ட மின்சாரம் வாங்கியிருக்கானே பல மாநிலங்கள், அவனை விசாரிக்க வேண்டாமா? கண்டிப்பாா. அமெரிக்கா சொல்லறதுக்காக விட்டுருவீங்களா? அங்கேயும் பணம் கொடுத்து தானே வந்து மின்சாரத்துக்கு அதிக விலை வச்சு வாங்கியிருப்பான். அங்கே விசாரிக்க வேண்டாமா? சும்மா அதனால் அண்ணாமலை ஏதோ போகிற போக்கில் பேசலாம். இதில் நீங்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மத்திய அரசோட ரோலையும் விசாரிக்கணும். மத்திய அரசை விட்டுட்டு நீங்கள் வெறும் திமுக மட்டும் விமர்சனம் பண்ணுறது எப்படி சார்? அது சரியில்லை. பாமக தானே விமர்சனம் பண்றாங்க. பாமகவுக்கும் அதுதான் நான் சொல்கிறேன். பாமகவும் மத்திய அரசோட ரோலை விசாரிக்கணும்னு ஒரு குரல் கொடுக்கணும் சார். வெறும் மாநில அரசு மட்டும் சொல்லக்கூடாது. சோலார் எனர்ஜி கார்பரேஷனோட ரோல் என்ன சார்? சார் என்ன சார் இது? காற்றாலை மின்சாரத்தில் மொத்தம் வந்து 12 கெகாவாட் மொத்தம் 8 கெகாவாட் அதானி மூலமாக சப்ளை பண்ணணும். 4 கெகாவாட் வந்து அஸ்யூர் பவர் கார்பரேஷன் மூலமாக பண்ணணும். அஸ்யூர் பவர் கார்பரேஷன் மூலமாக 4 மெகாவாட். இது வந்து அதானி கொடுத்த 2100 கோடி லஞ்சம் இருக்குல்ல, அந்த லஞ்சத்தில் அந்த அஸ்யூர் பவர் கார்பரேஷனோட பங்களிப்பு எவ்வளோ தெரியுமா? அது வந்து கிட்டத்தட்ட 650 கோடி வேணும். அதுக்கு என்ன பண்ணால் அஸ்யூர் கார்பரேஷன் அவனுக்கு கொடுத்த 4 கெகாவாட் இருக்குல்ல பங்களிப்பு, அதில் வந்து 2.3 கெகாவாட் திருப்பி சோலார் எனர்ஜி கார்பரேஷனே கொடுத்துட்றான். சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அதை உடனே ஆக்ஷன் விடணும் இல்லை, அவன் என்ன பண்ணுறான், அதானிக்கு தூக்கி கொடுத்துறான் சார். அப்படியே அதானிக்கு 8+2 10.3 கெகாவாட் அவன் வந்து மாநிலங்கள்லேருந்து வாங்கி சப்ளை பண்ணலான்னு வந்து அவங்ககிட்டேருந்து வாங்கி மாநிலங்களுக்கு சப்ளை பண்ணலான்னு வந்துருச்சு. அப்போது அஸ்யூர் பவர் கார்பரேஷன் 2.3 அவனுக்கு திருப்பி கொடுத்தது என்ன காரணம்னா, எங்கிட்ட வந்து நீ கொடுத்த லஞ்சத்துக்கு என்னோட பங்கு கொடுக்குறது எங்கிட்ட பணம் கிடையாது, அதனால எனக்கு கொடுத்த அலாட்மெண்ட்டில் நீ 2.3 நான் திருப்பி கொடுத்துறேன், 4 கொடுத்ததில் 2.3 கொடுத்துறேன்னு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் கொடுக்குறான். சோலார் எனர்ஜி வாங்கி என்ன பண்ணுறான், 2.3 தூக்கி அதானி கையில் கொடுத்துட்றான் சார். அதானிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 8+2 3 சேர்ந்ததுன்னா 10.3 அவனுக்கு வந்துடுது 12. அப்போ இவன் டோட்டலாக அடிச்சிருக்கான்ல. ஆமாம். அப்போ இந்த குழப்பத்துக்கு காரணம் யார்? சோலார் எனர்ஜி கார்பரேஷன் தான் பண்ணியிருக்கான் அந்த வேலையை. அப்போ அவனை விசாரிக்கணுமா வேண்டாமா? மத்திய எரிசக்தியை விசாரிக்கணுமா வேண்டாமா? எரிசக்திக்கு மேலே இருக்கிறவங்களாம் விசாரிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. அப்போ வெறும் நீங்கள் விசாரிங்க. அதானி வந்து ஸ்டாலினை சந்திச்சாரா? விசாரிங்க, மொத்தமாக விசாரிங்க, மாநிலங்களை விசாரிங்க, ஆந்திராவை விசாரிங்க, ஒரிசாவை விசாரிங்க, காஷ்மீரை விசாரிங்க, தமிழ்நாடை விசாரிங்க, அதானி யாரு கொடுத்தாருன்னு அதானியே விசாரிங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தையே எடுக்க மாட்டேங்கிறீங்களே, விஷயத்தையே பேச மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் பேசினா தானே விஷயம் தெரியும். பார்லிமெண்ட்டில் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதானின்ற பேரே பாராளுமன்ற ரெக்கார்ட்லேயே பதிவாகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஆமாம், போன வாரம் ஒத்திவைப்பு, இந்த வாரம் ஒத்திவைப்பு. பாமகவும் வந்து யோசிக்கணும், நம்ம என்னடா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குறை சொல்லணுன்ட்டு. நீங்கள் மத்திய அரசோட கூட்டணி கட்சியாக இருக்கலாம், ஆனால் மனசாட்சியை தொட்டு பார்க்கணும்ல. என்னடா இது யாரோட தப்பு? அதானிக்கும் சோலார் எனர்ஜி தானே தரகு வேலை பண்ணியிருக்காங்க, அவங்க ரோல் என்னன்னு பாமக கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் இருந்தாலும் சார், இப்போ அந்த திமுக கூட்டணி கட்சிகள ஒரு அதிருப்தி கட்சிகள்லாம் இருக்குது சார். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா வந்து இப்போ விசிகா உடனே அதிமுக சேர்க்கணும் அப்படிங்கிற முனைப்பில் இருக்காரு. இங்கிட்ட ஒரு பக்கம் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து இப்போ திருமாவளவன் நான் போகலங்கிறாரு. அப்படிங்கும்போது இதிலே பெரிய சந்தேகமாக இருக்குல்ல சார்? இல்லை, திருமாவளவனை பொறுத்தப்பட்டு நடுவில் கொஞ்சம் ஒரு ஊசலாட்டத்தில் இருந்தார். ஆக்சுவலாக அந்த ஆதவர்ஜனா பண்ண ஒரு கூத்தில் வந்து அவர் கொஞ்சம் ஊசலாட்டத்தில் இருந்தார். எப்போ அவர் வந்து அதிமுகவுக்கும் அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பு விட்டார், அதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. அதுக்கப்புறம் அதை ஒரு வழியாக சமாளித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா ஒரு சுட்டு போட்டார். அதிகாரத்தில் பங்களிப்பு ஏன் கேட்கக்கூடாது,
அப்புறம் இன்னொரு போட்டார் 4 வருஷத்துலேயே வந்து துணை முதல்வர் பதவி உதயநிதிக்கு வரும்போது எங்கள் தலைவரைய முதல்வர் ஆகக்கூடாதுன்னு கேட்டாரு. ஆமா, அதுக்கெல்லாம் திரும்ப அவர்கள் பொறுமை காத்தாரு, அமைதி காத்தாரு, எதிர்ப்பும் தெரிவிக்கலையே. எங்கள் தலைவர் முதல்வர் ஆகணும்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உதயநிதி முதல்வர் ஆகிட்டான்னு சொல்லி கேட்கறதுலாம் பிரச்சனை. அது அதிகாரத்தில் பங்களிப்புன்றது விடுதலை சிறுத்தைகளோட பாலிசி. ஆனால் அதே மூச்சில் திரும்ப என்ன சொல்றாரு, விஜய் வந்து அதிகாரத்தில் பங்களிப்பு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அவர் வந்து ஆட்சிக்கு வரப்போறதும் இல்லை 26ல். அது திமுகவோ இல்லை அதிமுகவோ சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. ரெண்டாவது, நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கோம். 26ல் தேர்தல் அதோட தான் சந்திக்க போகிறோம். நாங்கள் தான் அந்த கூட்டணியை கட்டமைச்சோன்னு வேற சொல்லியிருக்காரு. அப்படிலாம் இருக்கும்போது இவர் அந்த கூட்டணியில் கண்டினியூ பண்ணுறோன்ற ஒரு முடிவு எடுத்த பிறகு இவர் போய் விஜயோட புக்கு வெளியிட்டு வேலை எப்படி கலந்துக்க முடியும்? ஸ்டாலின் என்ன சொன்னார், புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் திமுகவை ஒழிக்கணும்னு தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம். அப்படி ஒரு விஜய் ஆரம்பித்து அவர் பேசுகிற லெவலில் அந்த கூட்டத்தில் போய் எப்படி திரும்ப கலந்துக்க முடியும்? அங்கே போய் எப்படி மேடையை பகிர்ந்துக்க முடியும்? இல்லை, அந்த விமர்சனம் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் கலந்துக்கல அப்படிங்கிறாரு. எப்படி சார்? இல்லை, அது நிச்சயமா அது வந்து திமுக கலந்துட்டோட ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் அடிக்கலாம்ல. அங்கே நாங்கள் திமுக கூட்டணி கட்சியில் அங்கே இருக்கோம், இது வந்து புத்தக வெளியிட்டு விழா, இது மரியாதை நிமித்தம் வந்து அப்படி கூட சொல்லலாம், ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் சார். இந்த காலத்தில் இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் இதெல்லாம் வந்து யாரும் அப்படி கலந்து போகிறதுக்கெல்லாம் ரெடியாக இல்லை சார். எல்லாமே இங்கே அரசியல் சார். ஒரு தலைவர் 2 தலைவர்கள் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்து ரகசியமாக 10 நிமிஷம் பேசியிருந்தாங்கன்னா அதிலே அரசியலை போட்டுருவாங்க. ரஜினிகாந்தை வந்து சினிமாவை பற்றியும் அரசியலை பற்றியும் சீமான் 2 மணி நேரம் பேசியிருந்தாரு. இப்போ அதை பற்றி 1.5 வாரம் நம்ம ஓட்டின்னு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம்ல. ஆமாம். உடனே அவரை முதல்வராக வச்சு பாஜக சப்போர்ட் பண்ண போது ரஜினி அங்கே மத்திய அரசில் சொல்ல போகிறாரு, சீமான் பாஜக கூட்டணி அப்படின்ற உடனே சீமான் காவி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து பேச்சுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் எதுவும் நடக்கலைன்றது வேறு விஷயம். ரஜினி மாதிரி ஆட்கள் கழுவுற மீனில் நடுவுற மீன் மாதிரி அவரெல்லாம் சீமானுக்கு அவர் வந்து உதவி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவரும் தரவு வேலை பார்க்க வேண்டிய புரோக்கர் வேலை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சீமானுக்கு வந்து நீங்கள் தான் முதல்வர், நான் பாஜக சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்லாம் அவர் பண்ண வேண்டிய அவசியமும் அவர் கிடையாது. ஆக்சுவலாக அவர் விட்டா போகணும்னு அவருக்கு இருக்க விட்டா போதும். அவருக்கு குடும்ப கவலை இருக்குது, வேறு பல கவலைகள் இருக்குது, அடுத்த படம் நடக்கணும், ஹெல்த் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், பல பிரச்சனைகள் அவர் இருப்பார். அவர் எதுக்கு சீமானோட அரசியலுக்கு எதுக்கு சார் அவர் ஏற்றம் கொடுக்கணும்? சீமானே பிரச்சனையில் இருக்கார், அவர் கட்சிக்காரனே விட்டு ஓடின்னு இருக்கான், விலையை ஓடின்னு இருக்கான். அவருக்கே வந்து விஜய் ஆட்கள் வந்து நம்ம ஓட்டை இழுத்துன்னு போகிறாங்களேன்னு அவரே கவலையில் இருக்கார். அதனால் பல ஜாதிகள் அவருக்கு ஓட்டு போடுவாங்களே அவர் கவலையாக இருக்குது. பல ஜாதிகள் ஓட்டு போடுவாங்கன்னு சிலர் சொன்னால் கூட பல ஜாதிகள் ஓட்டு போட மாட்டாங்கன்றதான் நமக்கு தெரிகிற விஷயம். ஒரு பக்கம் அருந்ததியை பகச்சிக்கிறாரு, ஒரு பக்கம் முக்குளத்தூரை பகச்சிக்கிறாரு. அப்புறம் எந்த ஜாதி ஓட்டு போட்டு எப்படி வின் பண்ண போறாருன்னு தெரியல. நாம் தமிழர்களுக்கே ஒரு தம்பிகளுக்கே ஒரு என்னடா அது நம்ம எப்படிடா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க போய் பாஜக எதிர்ப்பு மனநிலையில தான் நாம் தமிழர் தம்பிகள்லாம் இருக்காங்க. நீங்க போய் பாஜக சார்பா முதல்வர் வேட்பாளரானீங்கன்னா அந்த தம்பிகள் இன்னும் போறவங்க இன்னும் நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டாங்களா? கண்டிப்பா. அதனால அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏதோ பேச்சு ஓடின்னு இருக்கே தவிர சந்திப்பு நடந்தது, 2 பேரும் பேசினாங்க, ரஜினி விரும்பினார், அது ஒரு வேற விஷயம். இதில் அரசியல் பின்னாடி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதை சில பேர் வந்து ஒரு அரசியலாக போட்டு ஒரு சீமானுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்க. சீமானுக்கு ஒரு பின்னடைவு நடந்துட்டு இருக்கிறதுனால அதுலேருந்து அந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணுன்றதுக்காக நடத்தப்பட்ட விஷயம் இது. இருந்தாலும் சார், இப்போ அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் வந்து ஏதாவது அரசியல் தாக்கம் ஏற்படுமா? ஏன்னா விஜய் அவர்கள் வெளியிட சந்துரு அவர்கள் பெற்றுக்கொள்றாரு, நீதியரசர் சந்துரு அவர்கள். இதில் வந்து திரும்ப அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கும்போது ஏதாவது அரசியல் தாக்கம் ஏற்படுமா சார்? இது ஒரு அரசியல் தாக்கம் ஏற்படாது. சந்துரு வந்து அவரே இடதுசாரி, அவர் மனநிலை கொண்டவர். அது என்ன அம்பேத்கரை பற்றி பேசுவாங்க. அவரோட விஜய் முதல் தடவை அம்பேத்கரை பற்றி பேசுவார்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். அம்பேத்கரை பற்றி அவருக்கு யாராவது அவரே படிப்பார், படிச்சுட்டு வந்து பேசுவாரால யாராவது எழுதி கொடுப்பாங்களோ தெரியாது. ஏன்னா அம்பேத்கர் சொல்லும் போதே மாநாட்டில் பெரிய சலசலப்பு ஏற்படுச்சு. அவர் அம்பேத்கர் தானே வழிகாட்டியா வச்சிருக்காரு. ஆமா. ஆனா இதுல திரும்ப கலந்துக்கலை அப்படிங்கும்போது ஒருவேளை அந்த காமராஜர் அம்பேத்கர் பெரியார் தான் சார் வழிகாட்டியா வச்சிருக்காரு. அம்பேத்கர் பத்தி அவர் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது ஆதவர்ஜுனாவே விடுதலை சிறுத்தைகளோட துணை பொதுச் செயலாளர் அடிப்படையில் கலந்துக்கல. அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ன்ற அவர் இன்விடேஷன்ல என்ன போட்டிருக்கு, ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தான் போட்டிருக்கே தவிர விடுதலை சிறுத்தைகள் அங்கே எங்கேயும் வரல. ஸோ அந்த பேரை கூட ஒரு பயன்படுத்தலைன்றதை நீங்கள் பார்க்கணும். அவர் ஆக்சுவலாக ஆதவர்ஜுனா துணை பொதுச் செயலாளர் அப்படிலாம் பயன்படுத்தலை. அங்கெல்லாம் அந்த இன்விடேஷனில் பயன்படுத்தின மாதிரி தெரியல. ஸோ வந்து ஆதவர்ஜுனா அவருடைய தனிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டியில் தான் இதை அரேஞ்ச் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. இது வந்து அம்பேத்கரை பற்றி ஒரு புகழ்பாடுற ஒரு கூட்டமாக இருக்கும். விஜய்க்கு வேணால் வந்து ஒரு புதிய மேடையாக இருக்கலாம். இதுவரையே ஒரு சினிமா மேடை, அவரோட பாடல் ரிலீஸு அந்த மாதிரி மேடை, இல்லை அவருடைய கட்சி மேடையில் இருந்தார். இப்போ இன்னொரு மேடையில் வந்து ஒரு அம்பேத்கரை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சப்ஜெக்டில் பேசுறது வந்து அவருக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு அவர் அதை வந்து பயன்படுத்திக்கிறார், அந்த மேடையை பயன்படுத்தின்னு அடுத்த கட்டமாக ரீச் பண்ணுறாருன்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆக்சுவலாக ஒருவேளை திரும்ப அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு அம்பேத்கரிஸ்டுடைய
அந்த ஓட் பேங்க் வந்து இப்போ விஜய் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படி சார்? அப்படிலாம் இல்லை. திருமாவை நம்பி இருக்கிறவங்க திருமாவுக்கு தான் ஒரு திருமா இன்னைக்கு சார் அவர் திருமா 35 வருஷமா அம்பேத்கரை பற்றி பேசிட்டு இருக்கார் சார். அவருக்கு பட்டி தொட்டிலாம் போயிட்டு அவரோட சிறுத்தைகளை வந்து வளர்த்துருக்காரு சார். அம்பேத்கரை பற்றி அவர் பேசாது வேற யார் பேசுவாங்க தமிழ்நாட்டில்? மறுக்கல சார். பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நடிகர் உச்சத்தில் ஒரு நடிகர் வந்து பேசும்போது அந்த நோக்கம் வந்து அவரை நோக்கி தானே. ஒரு புத்தகத்தை விஜய் வெளியிட்டதுனாலேயே பட்டியல் இனத்தவர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே விஜய் ரசிகர்களாக இருக்கிற பட்டியல் இனத்தவர் ஓட்டு போடுவாங்க. புதுசாக வந்து அம்பேத்கரை பற்றி கொண்டாடுறாரு விஜய் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணத்தில் வந்து ஓட்டு போடுறவங்க இருக்க மாட்டாங்க. என்னை கேட்டால் வந்து அவருக்கு ஓட்டு போடுறவங்க பல்வேறு சமுதாயங்களில் இருக்கிற அவரோட ரசிகர்களாக இருப்பாங்க, பல்வேறு கட்சிகளில் இருக்கிற அவரோட ரசிகர்களாக இருப்பாங்களே தவிர ஏதோ விஜய் வந்து காமராஜரை பெருமைப்படுத்துறாரு, பெரியாரை பெருமைப்படுத்துறாரு, இல்லை அம்பேத்கரை பெருமைப்படுத்துறாரு அப்படின்றதுக்காக புதுசாக ஒரு ஓட் பேங்க் அவருக்கு வந்துடும் தோணல எனக்கு. சார் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்து திரும்ப அவர்களை கலந்துக்காத அவருக்கு சாதகமா இல்லை பாதகமா சார்? இல்லை, தற்காலிகமாக அந்த அரசியலில் வந்து ஒரு ரியாலிட்டியாக ஒரு கிரவுண்ட் லெவல் சுச்சுவேஷனை பார்த்து ஒரு ப்ராக்மேட்டிக்காக ப்ராக்டிக்கலான பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது கலந்துக்காத இருக்கிறது ஒரு நல்லது தான். ஏன்னா அவர் வந்து ஒரு 2 MP 4 MLA வச்சுருக்கார். அவருடைய கடந்த கால வரலாறு 99 பார்க்கும்போது இன்னைக்கு வந்து அரசியலில் ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து ரீச் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கட்சி வந்து ஒரு ரெகனைஸ் ஆகிருக்கு. ஆமாம், அது இந்த கூட்டணியில் தான் அவருக்கு சாத்தியமாயிருக்கு. ஸோ இந்த கூட்டணி இன்னைக்கு இருக்கிற சூழலில் இந்த கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பொதுவாக சொல்லப்படுறது. எதிர்க்க வந்து பலமான கூட்டணி கட்டப்படாதவரையும் இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கூட்டணியிலே நம்ம வந்து தொடர்ந்து இருக்கலாம், இந்த கூட்டணியிலே நம்ம தொடர்ந்து இருக்கிறதுக்கான அந்த சாத்தியம் இருந்தால் நம்ம அடுத்த கட்டமாக 4 MLAன்றதை 8 MLAவும் மாற்றலாம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து அவங்க அந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீட்டு கலந்துன்னா தேவையில்லாமல் ஒரு திமுக கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சியோட நம்ம வந்து பிரச்சனை, அவங்க ஒரு வருத்தத்துக்கு உள்ளாவாங்க. அதனால் தேவையில்லை, நம்ம இருக்கிற வரையும் ஸ்மூத்தாக போகலாம், நமக்கு தேவையானதை வந்து அதிகமான இடங்கள் போன்ற விஷயங்களை அப்போ கேட்டு பெற்றுக்கலாம். ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற லெவலில் நம்ம இந்த கூட்டணிக்குள்ளேயே கண்டினியூ பண்ணுறது பெட்டரு. இந்த கூட்டணியை கட்டமைச்சதில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு அவர் சொல்கிறார். அவர் அதே மாதிரி வந்து இந்த கூட்டணி விஜய் கூட்டணி வெற்றி பெறாதுன்னு அவரே சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து இதில் வந்து இருக்கிறது பெட்டர்னு அவர் நினைக்கலாம். இந்த கூட்டணியில் இப்போ கண்டினியூ ஆகி ஏன் ஒரு கான்ட்ரவர்சிக்கு இடம் கொடுக்கணும்னு அவர் நினைக்கலாம் ஆக்சுவலாக. அதனால் அவர் கண்டினியூ ஆகிறது இதே கூட்டணியில் கண்டினியூ ஆகுதுன்னு டிசைட் பண்ணுறதுனால இதில் கலந்துக்காத இருக்கிறது வந்து அரசியலை ப்ராக்டிக்கலாக பார்த்து எடுத்து ஒரு முடிவுன்னு தான் நினைக்கிறேன். அதே சமயம் வந்து அவர் வந்து ஒரு பார்வையாளராக கலந்து கொள்வாரா அப்படின்னா அது நிச்சயமாக நம்ம வந்து அது வந்து அதுக்கு பதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது பார்வையாளராக கலந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இல்லை. ஒருவேளை நான் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கலப்பா, ஒரு பார்வையாளராக அது வேற விமர்சனத்தை அது ஒன்றும் பெரிய அளவுக்கு விமர்சனம் வராது. அவருடைய கட்சி டெப்டி செக்ரட்டரி நடத்துறாரு, அதில் ஒரு பார்வையாளராக இருக்க போறாரு. அதனால ஒரு பார்வையாளராக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம மறுக்க முடியாது. ஆக்சுவலாக கலந்துக்கிட்டா வந்து திமுக அதை பெரிய அளவில் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஸ்டேஜில் வந்து பேசாத இருக்கிறவங்க ஒன்றும் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. பார்வையாளர் தலைவர் பார்வையாளர் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர், பல்வேறு கருத்துடையவர்கள் பார்வையாளர்கள் அங்கே வருவாங்க சார். அதில் திருமாவளவனும் ஒருத்தராக இருக்க போறாரு. அவ்வளோதான். கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வு சந்திப்போம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள்.